உயர்நீதிமன்றத்திடம் அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பிய உச்ச நீதிமன்றம். கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான வழக்கில் நடப்பது என்ன? எந்த முகாந்திரமும் இல்லாம எஸ்ஐடி விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் எதனால உத்தரவு பிறப்பித்தாங்க? கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்தது தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல இன்று அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மாநிலத்துடைய எஸ்ஐடி தொடருமா, வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்காணிப்புல தனியா ஒரு எஸ்ஐடி அமைக்கப்படுமா இப்படின்ற கேள்வி இருந்தது. இந்த நிலையில தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கு. கரூர் வழக்கு மதுரை கிளை நீதிமன்றத்துல விசாரிக்கப்படணும். அது ஏன் சென்னை உயர் நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டது? தமிழக வெற்றி கழகம் மனுதாரராவே இல்லாத ஒரு வழக்குல தனி நீதிபதி சில கருத்துக்களை சொல்லி இருக்காரு. இப்படி நலம் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் வழக்கு விசாரித்த முறைக்கு உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தலைமை நீதிபதியுடைய அறிவுறுத்தல் இல்லாம வழக்கை விசாரித்த தீர்ப்பு அளிக்கப்பட்டதாகவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்ததாக கூறப்படுது. இந்த நிலையில எஸ்ஐடிக்கு மாற்றப்பட்ட வழக்க கிரிமினல் ரெட் வழக்கா விசாரித்தது எப்படி அப்படின்னு உயர்நீதிமன்றத்துக்கிட்ட உச்சநீதிமன்றம் அறிக்கை கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து இந்த வழக்கு எங்க நகர போகுது, எப்படியான தகவல்கள் எல்லாம் வெளிவர போகுது அப்படின்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.